Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸோட கண்டினியூவேஷன். இன்னும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம டிசீசஸ் பார்த்தோம். முக்கியமாக பாக்டீரியா டிசீஸ், ஃபங்கல், அதுக்கப்புறம் வைரஸ் டிசீசஸ்குள்ள நம்ம இந்த டெங்கு, சிக்கன் குன்யா இதெல்லாம் பார்த்தோம். காமன் கோல்டு, அப்புறம் எலிஃபென்டியாசிஸ், மலேரியாலாம் பார்த்துட்டு அப்படியே இம்யூனிட்டிக்குள்ளே போகணும். எப்படி நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபைட்டிங் எகெயின்ஸ்ட் த டிசீசஸ் அதெல்லாம் பார்த்தோம். அதில் இன்னும் கொஞ்சம் நேச்சுரல், அக்வயர்டு, அதுக்கப்புறம் ஆக்டிவ் இம்யூனிட்டி, பாசிவ் இம்யூனிட்டி, அலர்ஜி, ஆட்டோ இம்யூன் அதெல்லாம் பார்த்தோம். திரும்பவும் டிசீஸ்குள்ளே வந்திருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அங்கே இன்னேட் இம்யூனிட்டி, அக்வயர்டு இம்யூனிட்டிலாம் பார்த்தோம் இல்லையா? அது ரிலேட்டடாகவே ஒரு டேர்மோட ஒரு டிசீஸ் வந்துருச்சு. அவங்க தான் எய்ட்ஸ், அக்வயர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குது? நம்ம இம்யூன் சிஸ்டம் டோட்டலாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லா மைக்ரோபும் அசால்ட்டாக உள்ளே வருது. வந்து நிறைய டிசீஸை கலெக்டிவாக ஃபார்ம் பண்ணும்போது தான் அது பேரை நம்ம சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். இங்கே நிறைய டிசீஸோட பெரிய ராஜா மாதிரி உடம்புல வந்து உட்காந்துட்டு மனுஷனை போட்டு தள்ளுது. ரொம்ப பேரை காவுக்குழு வாங்கியாச்சு இந்த டிசீஸ். அதாவது 25 மில்லியன் பர்சன்ஸ்ன்னு போடுறாங்க பாருங்க. 25 மில்லியன் பீப்புள் டைட் அவுட் ஆஃப் திஸ் டிசீஸ். இன்னைக்கு வரைக்கும் க்யூர் பண்ண முடியாத ஒரு டிசீஸாக இது இருக்குது. அட் த சேம் டைம் லைஃப் ஸ்பேனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற அளவுக்கு மெடிசன்ஸ் வந்துருச்சு, பட் க்யூர் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ஃபிட்டாகிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ஸோ வராமல் தடுப்போம், அதுதான் நம்மளால் பண்ண முடியும். இந்த டிசீஸை பற்றின டீட்டெயில், இந்த வைரஸில் என்ன ஜீனோம் இருக்குது, இது எந்த குரூப் ஆஃப் வைரஸ், எப்படியெல்லாம் இது யாரெல்லாம் இதுக்கு விக்டிமாக ஈஸியாக மாட்டிக்கிறாங்க, எப்படி இதுலேருந்து நம்ம வெளியே வரலாம், அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே நம்ம படிக்க போகிறோம். போவோம் டைட்டிலுக்குள்ள. எய்ட்ஸ். The word AIDS stands for Acquired Immunodeficiency Syndrome. This means deficiency of immune system acquired during the lifetime of an individual, indicating that it is not a congenital disease. அதாவது acquired immunodeficiency syndromeனா நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை குறைக்கிறது. acquired immunity நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பட் இங்கே இம்யூனிட்டி இல்லை, acquired நமக்கு வந்துருச்சு. காலப்போக்கில் நம்ம வாழும்போது நாமளே இன்வைட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். நாம நம்மளுடைய ஜீன் வழியா, நம்ம பேரண்ட் வழியா, இதை 4 பேரண்ட்ஸ் வழியா கொண்டு வராது. இட் இஸ் நாட் கன்ஜினிட்டல். ஸோ வம்சமா வராத ஒரு டிசீஸ், பட் நாமளா வரவழைக்கப்பட்ட ஒரு டிசீஸ். சிண்ட்ரோம் மீன்ஸ் அ குரூப் ஆஃப் சிம்டம். அதுதான் கலெக்ஷன் ஆஃப் டிசீசஸ் தான் நம்ம சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். எய்ட்ஸ் வந்தா கலெக்ஷன் ஆஃப் டிசீஸ் அப்படின்னா, இங்க ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எய்ட்ஸே ரெண்டாக சொல்லிக்கலாம். ஒன்று வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்ட், இன்னொன்று வந்து எய்ட்ஸ் பேஷண்ட். இது என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு பை பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனாலேயோ இல்லை ட்ரக் எடுத்து நீடில்ஸ் எடுத்துக்கிறதுனாலையோ, அந்த நீடில்ஸ் வழியாக இவங்க எடுத்துக்கிட்டதுனாலையோ, நார்மலாக இருக்கிறவங்களுக்கு எய்ட்ஸ் பேஷண்ட் கிட்ட இருந்து ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா, அது போய் லைசா டெஸ்ட்டோ இல்லை வெஸ்டர்ன் பிளாட்டோ இல்லை பிசிஆர் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன்லையோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, அப்போ அவங்களோட பேர் ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்ட். அவ்வளோதான். அவங்கள இப்போ நம்ம எய்ட்ஸ்ன்னு சொல்ல போகிறதில்ல. இப்போ ஹெச்ஐவி வந்துருச்சுங்கிற ஒரு பயம் என்னன்னா, ஐயோ நாம சாக போகிறோம். அஃப்கோர்ஸ் பிறந்தவங்க எல்லாரும் சாக தான் போகிறோம். ஆனால் டெத்து கண்ணுக்கு முன்னாடியே தெரியும் போது ரொம்ப பயம். அதனால இவங்க, அதுவும் இல்லாமல் ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இருக்கும். இந்த டிசீஸ் வந்துருச்சுன்னா அசிங்கமாக நினைப்பாங்களோ, அந்த மாதிரிலாம் யோசிச்சு டாக்டர்கிட்டே போகாமல் அப்படியே இருந்துட்டா நிறைய டிசீஸ் கிளஸ்டராக வர ஆரம்பிக்கும். டிபி வரும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும், அதுக்கப்புறம் லிம்ஃபோ அடினோபத்தின்னு, நைட்டு ஸ்வெட்டு, ஃபீவர், டயரியா மாற்றி இம்யூன் சிஸ்டம் டல் ஆகுது இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக எல்லா டிசீஸும் உள்ளே வரும். எல்லா டிசீஸும் வந்துட்டா அப்போ அவங்க பேர் எய்ட்ஸ் பேஷண்ட். அவ்வளோதான். வராமல் இப்போ ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு தெரிஞ்சிருச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் நான் வந்து எய்ட்ஸ் ஹெச்ஐவி பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா, ப்ராப்பர் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு, ப்ராப்பர் எக்ஸசைஸ், ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன், ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் லைஃப் ஸ்பேனை நல்லா லென்த்தியாக வாழ முடியுது. அஃப்கோர்ஸ் ஒரு 15-20 இயர்ஸ் வரைக்கும் கூட வாழறாங்க. அவங்க ஹெச்ஐவி பாசிட்டிவ் தான்.
அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்காம, லைஃப் ஸ்டைல் எல்லாம் பத்தி கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணாம, ஒரு கட்டர்ல இருக்கிற மாரி இருந்து, தனக்குள்ளேயே ஒரு கூடு கட்டிக்கிட்டு வெளிய போகாம, அப்படியே அமுங்கி வெளிய சொல்ல இப்படியெல்லாம் யோசிச்சு, அப்படியே தன்ன தானே எல்லா டிசீஸையும் வர வச்சுக்கும்போது, அவங்க பேரு எய்ட்ஸ். எய்ட்ஸ் பேஷண்ட். இப்ப போவோம். AIDS was first reported in 1981, and in the last 25 years or so, it has spread all over the world, killing more than 25 million persons. நிறைய பேரை போட்டுருச்சு. First time it was reported in 1981. இந்தியாவில் ரிப்போர்ட் ஆனது 1986. AIDS is caused by the human immunodeficiency virus, HIV அப்படின்னு சொல்றோம். இதுதான் ஷார்ட் ஃபார்ம்ல. A member of a group of viruses called retrovirus group. Retrovirus groupனா RNA தான் அதோட ஜீனோம். அவனுக்கு இருக்கிறது வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்னு ஒரு இம்பார்ட்டன்ட் என்சைம். ஸோ யூஸ்வலாக நாம் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்னா டிஎன்ஏல இருந்து மெசஞ்சர் ஆர்என்ஏ அதில் இருந்து அமினோ ஆசிட் ஆர் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். இது வந்து ஜென்ரலாக நடக்கிறது. ஆனால் இந்த ரெட்ரோவைரஸ் குரூப் வரும்போது தே ஹாவ் ஆர்என்ஏ, ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ, டிஎன்ஏல இருந்து புரோட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ப்ராசஸ் இங்க டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்போ இவன் ரிவர்ஸ்ல பண்றான் பார்த்தீங்களா, ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ, அதனால இது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். இது நடத்துகிற என்சைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ஸோ ஏன்னா நம்ம ஆர்என்ஏ பற்றி படிக்கும்போதே பார்த்தோம், ஜெனட்டிக் ஆர்என்ஏ, நான் ஜெனட்டிக் ஆர்என்ஏன்னு. ஆர்என்ஏ வைரஸில் மட்டும்தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இயங்குது. ஸோ ரெட்ரோ குரூப்பில் ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். Transmission of HIV infection generally occurs by number 1, sexual contact with infected person. Number 2, by transfusion of contaminated blood and blood products. Number 3, by sharing infected needles as in the case of intravenous drug abusers. And number 4, from infected mother to her child through placenta. So யாருக்கெல்லாம் இது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் இது டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா, ஒன்று பிளட் டிரான்ஸ்ஃபியூட் பண்ணுறவங்களுக்கு பிளட்டோ இல்லை பிளாஸ்மாவோ, பிளட்டில் இருக்கிற பிளாஸ்மாவோ டிரான்ஸ்ஃபியூட் பண்ணுறவங்களுக்கு. நம்பர் 2, ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கிறவங்க. நம்பர் 3, பிளாசண்டால், அதாவது ஹெச்ஐவி மதராக இருந்தால் அவங்களோட பிளாசண்டா வழியாக வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை டிசீஸோடவே வர்றதுக்கு. நம்பர் 4, இப்போ ட்ரக் எடுத்துக்கிறாங்க, யாருன்னா நீடில்ஸ் வச்சு ட்ரக் இன்ட்ராவீனஸாக எடுத்துக்கிட்டு அந்த நீடிலை தூக்கி போட்டு அதே நீடில் நார்மலாக இருக்கிறவன் எடுத்துக்கிட்டா அவனுக்கு. ஸோ இவங்க 4 பேர் முக்கியமான this is the 4 important mode of transmission. யாரெல்லாம் இதுக்கு victim அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் தான் வருவாங்க. So people who are at high risk of getting this infection include individuals who have multiple sexual partners, drug addicts who take drugs intravenously, individuals who require repeated blood transfusion, and children born to an HIV infected mother. யாரெல்லாம் 4 பேர் திரும்பவும் பார்த்தீங்கன்னா நிறைய செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் வச்சுருக்கவங்க, அடுத்தது ட்ரக் அடிக்ட்ஸ், அவங்க இன்ட்ராவீனஸாக ட்ரக் எடுத்து அதை தூக்கி போட்டு எடுத்துக்கிறவங்க, அப்புறம் அடிக்கடி பிளட் டிரான்ஸ்ஃபியூட் பண்ணிக்கிறவங்க, அப்புறம் ஹெச்ஐவி மதருக்கு பிறக்கிற குழந்தைக்கு. Do you know when do people need repeated blood transfusion? Find out and make a list of such condition. யாருக்கெல்லாம் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அடிக்கடி தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஹீமோஃபீலியாக்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஜெனட்டிக்ஸில் ஹீமோஃபீலியாக்ஸ்க்கு அடிக்கடி பிளட் டிரான்ஸ்ஃபியூட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பெர்னீஷியஸ் அனீமியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அஃப்கோர்ஸ் நமக்கு இங்கே டைஜஸ்டிவ் சிஸ்டம் படிக்காததுனால தெரியல, சில பேர் ரொம்ப அனீமிக்காகவே அவங்களுக்கு வந்துட்டு இந்த B12 அப்சர்வே ஆகாத உடம்புல அவங்க கம்பல்சரியாக பிளட் டிரான்ஸ்ஃபியூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிளட் கேன்சர் வர்றவங்க, லெக்யூமியா பேஷண்ட்டு, இவங்களுக்கெல்லாம் பிளட் கண்டினியூஸாக டிரான்ஸ்ஃபியூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ தலாசிமியாவில் கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். ஸோ இவங்களுக்கு கம்பல்சரியாக எவ்ரி டைம் அந்த பிளட்டை எடுத்துக்கும்போது, தட் இஸ் பிளட்டை டிரான்ஸ்ஃபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எய்ட்ஸ் ஹெச்ஐவி வைரஸ் இருக்கான்னு ஒரு செக் பண்ணிடணும். வெஸ்டர்ன் பிளாட், எலைசா டெஸ்ட்டோ இல்லை பிசிஆரோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபியூட் பண்ணுறது நல்லது. It is important to note that HIV/AIDS is not spread by mere touch or physical contact. It spreads only through body fluids. It is hence imperative for the physical and psychological well-being
that the AIDS, HIV infected persons are not isolated from family and society. சும்மா ஒருத்தவங்களை டச் பண்ணுறதா, இப்போ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற சீப்பை யூஸ் பண்ணாலோ அந்த மாதிரியெல்லாம் இது அனுப்புற ஒரு ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு போகிறது இல்லை. அதனால அவங்கள சொசைட்டியில் தள்ளி வைக்கிறதுலாம் நல்லதில்லை. ஒன்லி பை செக்ஷுவல் கான்டாக்ட், பாடி ஃப்ளூயிட்ஸ் அது வழியாக தான் இது டிரான்ஸ்மிட் ஆகுது ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு. There is always a time lag between the infection and appearance of AIDS symptoms. This period may vary from a few months to many years, usually 5 to 10 years வரைக்கும் வெளியே தெரியாமலும் இருக்கலாம். ஸோ இதை இன்குபேஷன் பீரியட்னு கூட வச்சுக்கலாம் அந்த வைரஸ்க்கு. இது வந்து பர்சன் டு பர்சன் வேரி ஆகிறதுக்கு ரீசன் அவங்களோட இம்யூன் சிஸ்டமை பொறுத்து. சில நேரங்களில் இமீடியட்டாக காமிச்சிருது சிம்டம்ஸை, சில நேரங்களில் நிறைய ஆண்டுகள் கழிச்சு இப்போ அவங்க இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்க போய் நம்ம இம்யூன் சிஸ்டமே அவங்கள போட்டு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கு இந்த வைரஸை. அது எப்போ இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகுதோ அப்போது வைரஸோட ரோல் பெருசாக இருக்குது. இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை நம்ம பார்ப்போம். ரெட்ரோ வைரஸ், வைரல் ஆர்என்ஏ கோர், வைரல் புரோட்டீன் கோட், அவ்வளோதான் இருக்குது. வைரஸ் இன்ஃபெக்ட்ஸ் நார்மல் செல், நார்மல் செல்லை இன்ஃபெக்ட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் வைரல் ஆர்என்ஏ இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் டு த செல். வைரல் டிஎன்ஏ இஸ் ப்ரொடியூஸ்டு பை ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். இந்த என்சைம் பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். So viral DNA incorporate into a host genome. New viral DNA is produced by the infected cell. New virus are produced. So இதுதான் செல்லு, பிளாஸ்மா மெம்பரேன். வைரஸ் உள்ளே வந்துருச்சு, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் வச்சு ஆர்என்ஏல இருந்து நம்ம டிஎன்ஏவை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு புது டிஎன்ஏவை ரெடி பண்ணிக்கிச்சு. அதுக்கப்புறம் புது ஆர்என்ஏவை ரெடி பண்ணிக்கிச்சு. அங்கேருந்து நியூ வைரஸ் ஃபார்ம் ஆயிருச்சு ஒரு செல்லு. அப்படியே போய் நியூ வைரஸஸ் கேன் இன்ஃபெக்ட் அதர் செல்ஸ். ஈஸியாக போய் அடுத்த செல்லெல்லாம் இன்ஃபெக்ட் பண்ணி கிராஜுவலாக எல்லா செல்லையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய டிஎன்ஏவை வாங்கி நம்மளையே போட்டு தள்ளுறது, இதுக்கு பேர் தான். ஓகே, அடுத்தது. After getting into the body of a person, the virus enters into macrophages where RNA genome of the virus replicates to form viral DNA with the help of the enzyme reverse transcriptase. பார்த்துக்கங்க, இதை வச்சு ரெடி பண்ணிடுச்சு. This viral DNA gets incorporated into host cell's DNA and directs the infected cell to produce virus particle. The macrophages continue to produce virus and in this way act like a HIV factory. So யார் இங்கே ஃபேக்டரியாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா macrophages. யார் நம்மளை போட்டு தள்ளணுமோ, நமக்குள்ளே வர எனிமியை போட்டு தள்ளணுமோ அவனே இப்போது ஹெச்ஐவி கொடுத்த ஒரு குடைச்சல்னு கூட வச்சுக்கலாம். இல்லை ஹெச்ஐவி அவனை மிஸ்லீட் பண்ணியிருக்கான், இப்போ ஹெச்ஐவி ஃபேக்டரியாக மாறி அந்த வைரஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் பிகாஸ் ஆஃப் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். Simultaneously, HIV enters into helper T lymphocytes. இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம இம்யூன் சிஸ்டம் பார்ப்போம் இல்லையா, இங்கேயே போய் அட்டாக் பண்ணுறான், அதாவது ஃபேக்டரியே போய் அட்டாக் பண்ணுறான். ரெப்ளிகேட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் ப்ராஜெனி வைரஸஸ். ஓகே, ஸோ சைமல்டேனியஸ்லி ஹெச்ஐவி என்டர் இன்டு ஹெல்பர் டி லிம்போசைட் செல்ஸ். அங்கே போய் நிறைய வைரஸஸை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கான். தட் இஸ் ஹெச்ஐவி வைரஸ். The progeny virus is released in the blood, attack other helper T lymphocytes. This is repeated, leading to a progressive decrease in the number of helper T lymphocytes. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கே வந்துச்சு, macrophages continue to produce virus. In this way act like a HIV factory. macrophages அதுக்கப்புறம் பிளட்டுக்கு வருது, ஹெல்பர் டி லிம்போசைட்ஸை போடுது, அங்கே போய் மல்டிபிள் பண்ணி அவன் ரிலீஸ் பண்ணுறான். திருப்பி அங்கேருந்து போய் அடுத்த டி லிம்போசைட்ஸ் இப்படியே போட்டு கண்டினியூஸாக நிறைய ஃபாஸ்டஸ்ட் growth, fastest killing of T lymphocytes in the body of the infected person. During this period, the person suffers from bouts of fever. என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர், டயரியா ரொம்ப காமன், வெயிட் லாஸ் அதை விட காமன், லாஸ் ஆஃப் ஆப்பிடைட். Due to decrease in the number of T lymphocytes, the person starts suffering from infections that could have been otherwise overcome, such as those due to bacteria, especially Mycobacterium tuberculosis. டிபி ரொம்ப கம்பல்சரியாக வந்துடும். வைரஸி அவங்களோட இம்யூன் சிஸ்டம் லாஸ் ஆகிறதுனால இவங்களால இந்த டிசீஸ்லேருந்து வெளியே வர முடியல, அதுதான் சொல்ல வராங்க இங்கே. அதர்வைஸ் இவங்க ஈஸியாக இந்த டிசீஸ்லேருந்து வெளியே வந்திருப்பாங்க இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்தால். இல்லாததுனால ஃபீவர் ரெக்கரண்ட்டாக இருக்கும், டயரியா ரெக்கரண்ட், மைக்கோபாக்டீரியம்னா டிபி குரூப், வைரஸஸ், ஃபங்கையில் வர நம்ம இச்சிங், கேண்டிடா இன்ஃபெக்ஷன்,
அதுக்கப்புறம் ரிங் வார்ம்ஸ் அது அண்ட் ஈவன் பாரசைட்ஸ் லைக் டாக்ஸோபிளாஸ்மா இவனும் வந்து அட்டாக் பண்ணி எல்லாம் அட்டாக் பண்ணுறான். லிம்ஃபோ அடினோபதின்னு இருக்கும். அதுக்கப்புறம் கப்போசி சார்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களான்னு இல்லை, கொடுக்கல. கலெக்ஷன் நைட் ஸ்வெட் இருக்கும், வெயிட் லாஸ் இருக்கும், எல்லாம் சேர்ந்து now it is called AIDS. The patient becomes so immunodeficient and that he or she is unable to protect himself herself against these infections. A widely used diagnostic test for AIDS is enzyme-linked immunosorbent assay, ELISA. ட்ரீட்மெண்ட் இந்த டெஸ்ட் தான் இலைசா ஒன்று, என்சைம் லிங்க்ட் இம்யூனோசார்பன்ட் அசே, வெஸ்டர்ன் பிளாட் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் மாதிரி. ரொம்ப இம்மிடியட்டாக தெரியணும்னா பிசிஆர் இப்போ வந்த உடனே இம்மிடியட்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது பிசிஆர், பாலிமரைஸ்டு செயின் ரியாக்ஷன். இது ட்ரீட்மெண்ட் ஆஃப் எய்ட்ஸ் வித் antiretroviral drugs is only partially effective. They can only prolong the life of the patient but cannot prevent death, which is inevitable. அதனால தான் prevention is better than cure. So they can just prolong the death. அவ்வளோதான். prolong the life of the patient. They just cannot prevent the death. Okay. This is about general AIDS and prevention of AIDS. எப்படிலாம் AIDS prevent பண்ணலாம்? As AIDS has no cure, prevention is the best option. Moreover, HIV infection more often spread due to conscious behavior patterns and is not something that happens inadvertently. That is, கான்ஷியஸ் எப்படின்னா நம்மளா தேடி போய் வர வைக்கிறது தான் இந்த டிசீஸ்ன்னு ஆயிடுது. எதர் டு விசிட் மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னரோ, இல்லை தேவையில்லாமல் எடுத்து குத்திக்கிறதோ, இல்லை பிளட் டிரான்ஸ்ஃபியூட் பண்ணிக்கும் போது செக் பண்ணிக்காமல் பண்ணிக்கிறதோ, இதெல்லாமே வரவழைக்கப்பட்ட பிஹேவியராக தான் தெரியுதே தவிர தானாக நடக்கிறது இல்லை. இப்போது நமக்கு கோவிட் வைரஸ் எல்லாம் அப்படி காற்றுல பரவி அந்த மாதிரியெல்லாம் இல்லை. லைக் நிமோனியா ஆர் டைஃபாய்டு மாதிரி தானாக வருவதும் இல்லை. Of course, infection in blood transfusion patients, newborns from mother, etc. may take place due to poor monitoring. The only excuse may be ignorance, and it has been rightly said, don't die of ignorance. So, இதனால இது ignoranceனா அறியாமையினால, ஸோ அறியாமையினால் இறந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிளட் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி கம்பல்சரியாக வில் ஹவ் டு செக் வித் அ டாக்டர் ஆர் அ கன்சர்ன் பர்சன் வெதர் த பிளட் இஸ் பீன் ஸ்க்ரீன்ட் ஃபார் HIV ஆர் ஹெப்பாட்டிட்டிஸ் பி இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளட் ட்ரான்ஸ். அதுதான் இது இக்னரண்டாக இருந்தால் டிசீஸால சாக வேண்டியது தான். ஸோ இன் அவர் கண்ட்ரி த நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் NACOன்னு சொல்றது. Okay, so and other non-governmental organization NGOs are doing a lot of things to educate people about AIDS, who has started a number of programs to prevent the spreading of HIV infection. ஸோ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நேஷனல் எய்ட் கண்ட்ரோல் NACO ஆகட்டும், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. they just come forward to help people. வந்து நிறைய அவேர்னஸை கிரியேட் பண்ணுறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் has started a number of programs to prevent the spreading of HIV infection, making blood from blood banks safe from HIV, ensuring that use of only disposable needles and syringes in public and private hospitals and clinics, free distribution of condoms, controlling drug abuse, advocating safe sex and promoting regular checkups for HIV in susceptible populations or some such steps taken up. இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரொம்ப மலிவு விலையில் காண்டோம்ஸ் கொடுக்குறது, ஹாவ் அ சேஃப் செக்ஸ் அப்படிங்கிறதுக்காக. பிகாஸ் அது ஒரு மாதிரி யூ ஜஸ்ட் கெனாட் ஆஸ்க் பீப்புள் டோன்ட் கோ ஃபார் செக்ஷுவல் இன்டர்வியூ அது மாதிரி சொல்ல முடியாது. ஸோ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆகட்டும், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் உள்ளே வர்றவங்க ஹாவ் செக்ஸ் பட் ஹாவ் அ சேஃப்டி செக்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயாச்சு. ஸோ இங்கே காண்டோம்ஸ் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன், கண்ட்ரோலிங் ட்ரக் அப்யூஸ், அதுக்கப்புறம் டிஸ்போசபிள் சிரஞ்சஸ், நீடில்ஸ், அஃப்கோர்ஸ் இங்கே இதெல்லாம் இருக்குது பாருங்கள். மொட்டை போடுற இடங்கள்லாம் கூட ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ண பிளேடை இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்குது. அது மாதிரி நிறைய விஷயங்களை அவேர்னஸை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. Infection with HIV or having AIDS is something that should not be hidden. Since then, the infection may spread to many more people. HIV/AIDS infected people need help and sympathy instead of being shunned by society. ஸோ இப்போ HIV பாசிட்டிவ் சொன்னதுக்கும் எய்ட்ஸுக்குமான டிஃப்ரென்ஸ் நான் முதல்லே சொன்னேன். ரொம்ப ஷை பட்டுக்கிட்டு தன்னைத்தானே ஒதுக்கி அப்படியே ஒதுங்கிட்டிங்கன்னா அது எங்கேயோ போய் நின்றுடும். அது போயிட்டு
கொஞ்சம் அவுட்ரைட்டாக டாக்டர் கிட்ட பேசி கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிறது சேஃபர் சைடு. அவங்க மேலே நமக்கு சிம்பத்தி எல்லாம் இருக்கிறத விட அவங்கள அண்டு சிம்பத்தி இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ஸோ சிம்பத்தினா அவங்க மேலே பாவப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்யறது தான் முக்கியமே தவிர அவங்கள நம்ம தள்ளி வைக்கிறது நல்லதில்லை அப்படின்னு. Unless society recognizes it as a problem to be dealt with in collective manner, the chances of wider spread of the disease increased manifold. It is a malady that can only be tackled by the society and medical fraternity acting together to prevent the spread of the disease. So, இங்க ஒரு ஆளால நடத்த முடியல, ரொம்ப சோகமான ஒரு விஷயம் கூட இது. இது வந்து ஒரு ஆள் நினைச்சு நடக்கிறது இல்லை. ரொம்ப சொசைட்டியா, டாக்டர்ஸ், கம்யூனிட்டி, ஒருத்தவங்க மேல இன்னொருத்தவங்களுக்கு இருக்கிற அக்கறை இதெல்லாம் வச்சுதான் இந்த டிசீஸை நம்ம டேக்கிள் பண்ணணும். நிறைய செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் செல்ஃப் டிசிப்ளின். டிசிப்ளின்டு லைஃபை வாழறது வந்து இந்த டிசீஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கான மிக முக்கியமான கூறு. இன்கேஸ் எய்ட்ஸ்ன்னு தெரிஞ்சுட்டா கல்யாணம் பண்ணிக்கிறதோ இல்லை குழந்தை பெற்றுக்கிறத அவாய்ட் பண்ணலாம். பாவம் அந்த குழந்தைகளுக்கும் அந்த டிசீஸை பாஸ் பண்ணி பிறக்கும்போதே எய்ட்ஸோட பிறக்கணுங்கிறது அதோட ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷனோட பிறக்கணுங்கிறது அதோட தலையெழுத்து இல்லை. இதையெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறது ஒரு இந்த சொசைட்டியோட ஒரு அங்கத்தினராக நம்மளோட வேலை அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் எய்ட்ஸ். ரொம்ப பெரிய கதையெல்லாம் இல்லை. அந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. இந்த நாக்கோவோட ஃபுல் ஃபார்மை, அதுக்கப்புறம் ட்ரக் பேர்லாம் கூட கொடுக்கல, சும்மா ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க. ரெட்ரோ வைரஸ்னா என்ன, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்னா என்ன, அந்த மாதிரி. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் எய்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கேன்சர் பற்றி தானே, அப்படி கேன்சர் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். கேன்சர் டிசீஸில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, அது வரைக்கும் படிச்சுட்ருங்க. பாய்.